குழந்தைனா தடுப்பூசி போடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வயசானவங்க தடுப்பூசி போடணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேன். மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. 2வது ஆக்சிஜன் குறையுது. 3வது வந்து இந்த இரும்பி ரத்தமா வருது. 4வது சுயநலவு கம்மியாகுது. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நுரையீரல் தொற்று வைரஸ் சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வைரஸ் டைரக்டா லங்ஸுக்கு போகுது. அப்ப லங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல தான் உட்காந்துருது. மூக்கு லங்ஸ்ல போயிட்டு. ஸோ மூக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரோட் ஏரியா இருக்குல்ல, மூக்கு த்ரோட், அங்கே தான் முதல்ல லாட்ஜ் ஆகுது. லாட்ஜ் ஆகும் போது நம்மளுக்கு வந்து அப்போ த்ரோட் பெயின், தொண்டை கரகரப்பு, இரும்பல் இதெல்லாம் வருது. ஆனால் சில பேருக்கு ரொம்ப ரேரா கொஞ்சம் கீழே இறங்கி இந்த லங்ஸ்ல இருக்கிற அந்த டியூப் வரைக்கும் போகுது. ஆனால் அந்த டியூபை தாண்டி லங்ஸுக்கு போயிடுச்சுன்னா அது பேர் தான் வந்து நிமோனியாவா மாறும். அந்த கம்மியான ஆளுங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு சத்து குறைவாக உள்ள பாப்புலேஷன், இந்த 65 வயசுக்கு மேலே. குழந்தைனா தடுப்பூசி போடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வயசானவங்க தடுப்பூசி போடணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த வயசான பாப்புலேஷன் தான் நிறைய பேர் கொரோனால இறந்தாங்க. அதே மாதிரி தான் ஹியூமன் மெட்டானிமோரஸ் என்னதான் குழந்தைங்களுக்கு பாதிச்சாலும் இப்போ ஏதாவது செய்தியில் வந்துட்டு இந்த 4-5 குழந்தைங்க ஏதாவது தவறிட்டாங்க இப்படின்னா வராது. இத்தனை நாள் வந்துட்டு சைலண்டாக சாஃப்டாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது வந்து ஆளை கொள்கிற அளவுக்கு வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை ஏற்றுக்க முடியாதுன்றது. ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கிறது இந்த வைரஸை பற்றி. இன்னும் ஒரு படி கூடுதலாக போய் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து இனி கட்டாயம் நீங்கள் மாஸ்க் அணியணுங்கிற மாதிரி அறிவுறுத்தலாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா? ஹெச்எம்பிவின்றது என்னன்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். ஓகேங்களா, ஹெச்எம்பிவி அப்படின்றது போன வருஷம் வந்து நான் வந்து பார்த்துக்க பேஷண்ட் நம்ம நுரையீரல் முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்து போன வருஷம் ஒரு 3 கேஸ் நான் சென்னையிலேயே பார்த்தேன். என்னோட சக மருத்துவர்களும் நிறைய பேர் வந்து போன வருஷம் வந்து 4-5 கேஸ் பார்த்துருக்காங்க. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெச்எம்பிவி வந்து ஏதோ ஒரு புதுசாக குதிச்ச வைரஸ்லாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியாலையும் சமுதாயத்திலையும் சுத்திக்கிட்டு இருக்க ஒரு வைரஸ் வந்து யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இது ஒரு பேச்சு பொருளாக வந்துட்டு மாறுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது ஒரு சின்ன உதாரணத்தோட உங்களுக்கு விளக்குறேன். இப்போ செந்தில் சார், கவுண்டமணி சார் அவங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வாழைப்பழ காமெடி. வாழைப்பழ காமெடி, கரெக்டாக, ரைட். ஸோ இப்போ செந்தில் கவுண்டமணி சார் உங்களுக்கு காமெடி தான் ஞாபகம் வருது, கரெக்டாக. இப்போ இதே செந்தில் கவுண்டமணி சார் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு எல்லாரையும் வெட்டி கொலை பண்ணுறாங்க, இப்படி ஒரு சீன் இருந்ததுன்னா என்ன நினைப்பீங்க? ஏற்க முடியாத மாதிரி இருக்குன்னு நினைப்போம். அதே தான். அப்போ வந்து ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் வந்துட்டு சைலண்டாக சாஃப்டாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது வந்து திடீர்னு வந்துட்டு எந்த பயங்கரமாக வந்துட்டு ஆளை கொள்கிற அளவுக்கு வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை ஏற்றுக்க முடியாதுன்றது நான். புரிஞ்சிருச்சா? அப்போ ஏற்றுக்க முடியாதுன்னு என்ன சொல்ல வரேன்னா, ஏன் அப்போ சைனா மேலே வந்துட்டு எல்லாரும் ஒரு கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்குன்ற. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த வைரஸ் இருக்கிற வைரஸ் ஒன்றுமே பண்ணல. திடீர்னு வந்துட்டு இப்போ மெட்டானிமோ வைரஸ் வந்து அதிகமாகுது. இப்போ அதிகமாகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இதே கொரோனா மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேண்டமிக்காக மாறி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறப்பு சதவீதம்லாம் அதிகமாகுது அப்படின்னா அப்போ இதில் ஏதோ ஒரு இருக்குது சார். புரியுதா நான் சொல்கிறது? ஏதோ ஒன்று இருக்குன்னா சம்திங் இது மேன்மேடா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் ஒரு யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றபடி வந்து இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. இந்த வைரஸ்லாம் நீங்களே நிறைய டைம் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா, சளி பிடிக்குது, இருமல் வருதுன்றீங்க, நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அதனால் வந்துட்டு இது சைலண்ட்டாக ரொட்டீன் வைரஸ் மாதிரி வந்துட்டு கிளம்பிடும், அவ்வளோதானே தவிர இது நீங்கள் பயந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகணும் அப்படின்ற அவசியம் இப்போதைக்கு இல்லவே இல்லைன்றதான் நம்ம முதல்கட்ட பார்வையாக இருக்குது. ஆக்சுவலாக இது கொரோனா மாதிரி வந்து நமக்கு முற்றிலும் புதுமையான ஒரு தொற்று கிடையாது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பாடியில் வந்து ஏற்கனவே இருந்திருக்கோம். அதனால் வந்து நிறைய ஆல்ரெடி வந்து இந்த நான் தான் சொல்கிறேன், போன வருஷம் நானே ஒரு 4 கேஸ் வந்து மெட்டானிமோ வைரஸ் ஐசோலேட் பண்ணியிருக்கோம். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண ஒன்றுமே கிடையாது. வெயிட் அண்ட் வாட்ச் தான். அந்த நம்ம ரஜினிகாந்த் சார் காமெடி இருக்குல்ல, 7 நாளில் சரியாயிடும், அப்படி இல்லைனா 1 வாரத்தில் சரியாயிடும்ன்றாங்களே, அதனால் வந்து அதே மாதிரி வந்துட்டு போயிடும். ஓகே, ஸோ அதனால் வந்து இது ஒரு பயப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய விஷயம் கிடையாது. சப்போஸ் வந்து எதிர்பார்க்காத மாதிரி கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பேர் இறக்குறாங்கன்னா அப்போ வந்து நம்ம கவனத்தை சைனா மேலே செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் சார்? இது வந்து ஒரு நுரையீரல் தொற்று வைரஸ், புரியுதுங்களா? இப்போ எப்படி கொரோனா ஒரு நுரையீரல் தொற்று வைரஸாக இருக்குது, ஃப்ளூ பன்னிக்காய்ச்சல் நுரையீரல் தொற்று வைரஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த குடும்பம் சேர்ந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸும் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் நுரையீரல் தொற்று வைரஸ். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஒருத்தவங்க இரும்புறாங்க தும்புறாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ட்ராமில் போகிறீங்க அப்படின்னும் போது இரும்புறாங்க தும்ப நீங்கள் கூட இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதை சுவாசிக்கிறீங்க. சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வைரஸ் டேரெக்டாக லங்ஸுக்கு போகுது. அப்போ லங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல தான் உட்காந்துருது, மூக்கு லங்ஸில் போயிட்டு. ஸோ மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரோட்
த்ரோட் ஏரியா இருக்குல்ல, மூக்கு த்ரோட், அங்கே தான் முதல்ல லாட்ஜ் ஆகுது. லாட்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அப்போ த்ரோட் பெயின், அப்புறம் வந்து தொண்டை கரகரப்பு, இரும்பல் இதெல்லாம் வருது. ஆனால் சில பேருக்கு ரொம்ப ரேராக கொஞ்சம் கீழே இறங்கி இந்த லங்ஸில் இருக்கிற அந்த டியூப் வரைக்கும் போகுது. அப்போ அந்த டியூப் வரைக்கும் போகிறது பேர் தான் ப்ராங்கைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் கூட ஒத்துக்கலாம். ஆனால் அந்த டியூபை தாண்டி லங்ஸுக்கு போயிடுச்சுன்னா அது பேர் தான் வந்து நிமோனியாவாக மாறுது. அப்போ நிமோனியாவாக மாறும் போது தான் இந்த இறப்பு சதவீதம்லாம் அதிகமாகும். ஸோ இந்த ஹியூமன் மெட்டானிமா வைரஸ் 99% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து இதோட முடிஞ்சிடும். ரொம்ப கம்மியான ஆளுங்களுக்கு தான் லங்ஸ் வரைக்கும் போகும். புரிஞ்சிருச்சா? அந்த கம்மியான ஆளுங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பாப்புலேஷன். அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பாப்புலேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 65 வயசுக்கு மேலே இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், ஓகேங்களா? இல்லைனா ரொம்ப அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி ஆளுங்க. ஸோ இவங்களுக்குலாம் தான் வந்துட்டு இந்த நிமோனியாவாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் வந்து சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொட்டீனாக வர மாதிரி ஜுரம், தொண்டை வலி, இரும்பல் இவ்வளோ தான் இருக்க போகுது. மூக்கில் தண்ணி, தும்பல் இவ்வளோ தான். இந்த ரொம்ப சிவியர் அப்படின்னு எப்போ நான் ரொம்ப பயப்படணும், எப்போ நான் உடனே டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த வயசான ஆளுங்க தான். அப்போ அந்த வயசான ஆளுங்களுக்கு மட்டும் டேஞ்சர் சிம்டம்ஸ் வரும். அந்த டேஞ்சர் சிம்டம்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, 2வது ஆக்சிஜன் குறையுது, 3வது வந்து இந்த இரும்பி ரத்தமாக வருது, 4வது சுயநலவு கம்மியாகுது. இந்த 4 விஷயம் இருந்ததுன்னா நம்ம உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ மூச்சு வாங்குது, ஆக்சிஜன் குறையுது, சுயநலவு கம்மியாகுது, ரத்தம் வருது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வெளியாக இருந்தது. குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து 5 பேர்கிட்ட வந்து இந்த வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. அந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா சிறுவர் சிறுமிகளாக இருக்காங்க, அதாவது குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஈஸியாக மேபி எப்படி ஓல்டேஜ் பீப்புளுக்கு இம்யூனிட்டி கம்மியோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கம்மி அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக குழந்தைங்களும் வந்து இதில் வந்து சேருவாங்க, ஓகேங்களா? கொரோனாலே இதே மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட இறப்பு சதவீதம் குறைவாக இருந்தது. வயசானவங்க தான் நிறைய பேர் இறந்தாங்க. கொரோனா டேட்டா போய் பாருங்கள், புரிஞ்சிருச்சா? ஏன்னா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி போடுறாங்க. கரெக்டாக குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஷாட் போடுவாங்க, நிமோனியா தடுப்பூசி போடுவாங்க, டிபிடி தடுப்பூசி போடுவாங்க, போலியோ தடுப்பூசி போடுவாங்க, ஹெப்படைட்டிஸ் பி போடுவாங்க, போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த தடுப்பூசிங்களாம் இன்டெரக்டாக வந்து எதிர்ப்பு சக்தியை தூண்டும் போது இந்த மாதிரி வைரஸ் உள்ள வந்தாலும் ஒரு பார்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கு தருது. ஆனால் அந்த அடல்ட்ஸ் வயசானவங்களுக்கு வந்து தடுப்பூசியே போடுறது இல்லை. ஆனால் போடணும், ஆனால் யாரும் போடுறது இல்லை. ஏன்? யாருக்கும் விழிப்புணர்வு கிடையாது. குழந்தைனா தடுப்பூசி போடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியுது, ஓகேங்களா? ஆனால் வயசானவங்க தடுப்பூசி போடணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த வயசான பாப்புலேஷன் தான் நிறைய பேர் கொரோனால இறந்தாங்க. அதே மாதிரி தான் ஹியூமன் மெட்டானிமா வைரஸ் என்னதான் குழந்தைங்களுக்கு பாதித்தாலும் இப்போ ஏதாவது செய்தியில் வந்துட்டு இந்த 4-5 குழந்தைங்க ஏதாவது தவறிட்டாங்க இப்படின்னா வருது, வராது. இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, தொற்று வந்திருக்கு அப்படின்னு தான் வருது. 2வது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியும் டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் பாசிட்டிவ் வந்திருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. புரியுதா? இப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு வர பேஷண்ட்லாம் இருமல், சளி, ஜுரம் தான் வராங்க. வரும்போது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணல. ஆனால் இப்போ கவர்மெண்ட் சொல்லுது எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி என்னன்னு செக் பண்ணுது. அப்போ நான் செக் பண்ண பாசிட்டிவ் ரேட்டு வரதானே செய்யும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் இந்த 4-5 கேஸை வந்து ஏன்னா இப்போ வந்து சொல்கிறதுனால ஆளுக்கு மெட்டானிமா வைரஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லா லேபும் நேரம் ஆரம்பிச்சிருப்போம். மெட்டானிமா வைரஸ் நாங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணித்தரோம், 500 ரூபாய்க்கு பண்ணித்தரோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே மெட்டானிமா வைரஸ் டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம்னா அப்போ வந்து ஒரு 1000 பேர் பண்ணுறாங்கன்னா அதில் 10-20 பேருக்கு பாசிட்டிவ் வரதானே செய்யும். ஓகே, ஆல்ரெடி முன்னாடி இருந்துட்டு இருந்தது தானே. ஸோ இங்கே இதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக பயந்துலாம் பேச விரும்பலை, கூலாக தான் பேச விரும்புகிறேன். ஆனால் எங்கே நான் வந்து கன்சர்ன் பண்ணுறேன்னா இதே இறப்பு சதவீதம் அதிகமாகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்க அதிகமாகறாங்க, வென்டிலேட்டரில் போகிறவங்க அதிகமாகறாங்கன்னா முதல்ல எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் ஒரு நுரையீரல் நிபுணர். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் கேசஸ் யாரும் ஆக்சிஜன் கம்மியாக அந்த மாதிரிலாம் வரல. ஆனால் கொரோனா அப்போ வந்தாங்க, ஓகேங்களா? இப்போ வரைக்கும் WHO வந்துட்டு ஐயோ பேண்டமிக் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. சைனாவே கூட வந்துட்டு எங்களுக்கு கேஸ் ஏறி இப்போ இறங்குது, இறப்பு சதெல்லாம் பெருசாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது வரைக்கும் இருந்தால் சந்தோஷம். ஆனால் இதே சைனா வந்து எங்களுக்கு இங்கே நிறைய பேர் இறக்குறாங்க, நீங்களும் இறப்பீங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அப்போ எல்லாருமே சைனாவை நோக்கி பாதியை திருப்படும். இப்போ வந்து இந்த மாதிரியான வைரஸ் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொற்று பிரச்சனைகள் கொரோனாக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலே அது கொஞ்சம் பெருசாக தான் பேசப்படுது. ஏன் கவர்மெண்ட்டுமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க? டாக்டர்ஸ் நீங்கள்லாம் உங்ககிட்டயும் ஆலோசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அந்த உரிய அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை அதிகாரிகளாக இருக்கட்டும். அப்படின்னும் போது இப்போ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அரசாங்கத்துக்கே அந்த ஒரு கான்ஷியஸ் பதற்றம் இருக்கும் அந்த கொரோனாவை ஹேண்டில் பண்ணதுலேருந்து. கண்டிப்பாக நார்மலாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் அப்புறம் செயல்படலை, ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்ற மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால ஸோ WHO வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டாக் எடுத்திருக்காங்க. மெட்டானிமா வைரஸ் கேசஸ் கொஞ்சம் ஏறுது அப்படின்னும் போது சைனாவும் சொல்லுதுன்னும் போது நம்ம சைட்லேருந்து மக்களை வந்து நம்ம சென்சிடைஸ் பண்ணல, இல்லை விழிப்புணர்வு கிரியேட் பண்ணல அப்படின்ற போது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். அதர் தேன் தட் வந்துட்டு வேறு எதுவும் இதில் நம்ம பெருசாக பார்க்க வேணாம். அது நல்லதும் கூட. ஸோ மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியட்டும் இந்த மாதிரி கேசஸ். ஸோ ஒரு 100 பேர் இதை கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேர் அது ஒழுங்காக மாஸ்க் போடுவாங்க, ஒரு 5-10 வயசானவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு தடுப்பூசியை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் வரும்ல சார், அதனால தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் வந்து வரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு திருப்பி சொல்கிறது வரி பண்ணாதீங்க, கூலாக இருங்க. ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்திகளை கேட்ட உடனே சார் பயந்து டிப்ரெஷனுக்கு போயிடுறான் சார். நம்ம வந்து தைரியமாக பேசுகிறோம்,
நீங்கள் ஒரு செமி தைரியமான ஆளாக இருப்பீங்க. ஆனால் நிறைய பேர், நிறைய தாய்மார்கள், நிறைய அம்மாக்கள்லாம் ரொம்ப பயந்து சுபாவமாக நிறைய பேர் இந்த ஊரில் இருக்காங்க. நிறைய ஃபோன் கால் எனக்கு வருது, முடியல என்னால். ஃபோன் கால் வந்துட்டு, சார் மெட்டானிமோ வைரஸ் வந்து வந்துருச்சாம சார், இறந்துருவேனா சார், என் குழந்தைய ரூமில் பூட்டி வச்சிட்டேன் சார், காலையிலேருந்து ரூமில் தான் சார் வச்சிருக்கேன், வெளியே விடலாமா சார்? ஆமாப்பா, அதுக்கு தான்ப்பா நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, குழந்தைய காலையிலேருந்து ரூமில் பூட்டி வச்சிருக்கேன், என்ன சார் இது, காலையிலேருந்து குழந்தைய ரூமில் பூட்டி வச்சா அதுலேயே அவன் பயந்து இதாகிடுவான் போல இருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக, இந்த அளவுக்கு வந்து பயந்து வச்சுக்கிற மாதிரி பல அம்மாக்கள் இருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் நான் ரொம்ப வந்து பயமுறுத்தக்கூடாது. அதனால் வந்து ஏதாவது நடந்தால் சொல்கிறேன், புரியுதா நான் சொல்கிறது? இப்போதைக்கு வந்து கேசஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச கேசஸ், இந்த தெரிஞ்ச வைரஸ் இப்போ சும்மா சைனாவில் ஏறுது, நம்ம ஊர்லேயே கொஞ்சம் ஏறும். ஆனால் இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இறப்பு சதவீதமோ இல்லைனா தீவிரத்தன்மையோ எதுவுமே இல்லைன்னா இதை பற்றி பேசாதீங்க. நம்மளுமே ஒரு சைனாவில் வசிக்கக்கூடிய ஒரு தமிழர்கிட்ட வந்து பேட்டி கண்டோம். அவர் வந்து சொன்னது என்னக்கா, இங்கே ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே பெருசாக இஷ்யூலாம் இல்லை. என்னன்னாக்கா, இங்கே சைனாவை பொறுத்த வரைக்கும் சின்ன ப்ராப்ளம்னாலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி நம்ம ஊரில் கிடையாது, அதனால் அது பூதாகரமாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ வந்து யூஎஸ் சரி, யூஎஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சின்னதானா கூட உடனே அப்சர்வேஷன் பண்ணி இதை பண்ண அவங்களோட ப்ரோட்டோக்கால். நம்மளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டு, தெளிவு. இப்போ எல்லாரையும் தூக்கி நம்ம வந்து வரவங்களெல்லாம் தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருச்சு கரை. ஓகேங்களா? தேவையில்லாமல் அது வரும் பொருளாதார சிக்கலும் வந்துட்டு அரசுக்கும் ஏற்படுத்தும். அதுமாதிரி இப்போ நம்ம பேஷண்ட் தனியாரில் போய் எல்லாரும் போய் அட்மிட் ஆகணும்னு சொன்னால் அந்த பேஷண்ட் என்ன சார் நினைப்பான், என்ன சார் சும்மா நல்லா இருக்கேன், சும்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், ஒரு 5 நாள் இருக்க சொல்கிறீங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடு தான் போகும். ஓகேங்களா? ப்ரைவேட் சைடுன்றது பெருசாக இருக்காது. இங்கே வந்து எல்லா ஆங்கிள்லையும் இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம எல்லாருமே அட்மிட் பண்ணுறது இல்லை. அட்மிஷனுக்குன்னு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். பேஷண்ட் வந்து மூச்சு வாங்கிட்டு வராங்க, ஆக்சிஜன் குறையெல்லாம் வராங்க, லங்ஸில் வந்து நம்ம டேஞ்சர் சைன்ஸ்லாம் தெரியுது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தான் அட்மிட் பண்ணுவோம். சும்மா ஒரு இரும்பல், தொண்டை வலி, ஜுரம்னு வந்தால் வீட்டில் போய் நல்லா தூங்குப்பா, நல்லா தண்ணி குடிப்பானா சரியாயிட போகுது. இயல்பாகவே இந்த சீதோஷ்ண நிலையில் வந்து வருஷம் ஏதாவது பிரச்சனை வந்து இயல்பாக எப்பயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும், தொற்றுகள் வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான நோய்கள் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா? அவங்க எப்படி கையாளணும் இந்த காலத்தை அப்படிங்கிறத மட்டும் கடைசியாக சொல்லி முடிச்சு. கண்டிப்பாக. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் திருப்பி என்கிட்ட கேட்குறது, ஃபோனு நம்ம ஒரு வீடியோஸ்லாம் பார்த்து கேட்குறது என்னென்னா, என்ன மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுங்கள், என்ன சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லுங்கன்ட்டு. அப்போ ரொம்ப முக்கியம், லங்ஸ் டேமேஜ் ஆகுறதுன்றதோ, லங்ஸில் தொற்று வர்றதுன்றதோ, காற்றுல இருக்கிற கிருமிகள், காற்றுல இருக்கிற தூசி, காற்றுல இருக்கிற புகை, காற்றுல இருக்கிற சிகரெட்டு, இதெல்லாம் நீ உள்ளே விட்றல, இதை தான் நீங்கள் தடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கர்ஸ்லாம் ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்துறது, பப்ளிக் பிளேசஸில் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது, வாகனங்களோட பொல்யூஷனை குறைக்கிறது, இதெல்லாம் தான் அரசும் வந்து முன்னிலை எடுக்கணும். இப்போ எல்லாருமே பாருங்க, இங்கே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோசமாயிட்டு இருக்கு, டெல்லிக்கு இன்னும் மோசமாயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்படி இந்த ஸ்மோக்கை குறைக்கலாம், இந்த மாதிரி ஆங்கிளில் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அதை விட்டுட்டு என்ன சாப்பிடலாம், என்ன மூச்சு பயிற்சி பண்ணிட்டா சரியாயிடுமா, இந்த மாதிரி ஆங்கிளை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இந்த கொசுவத்தி, ஊதவத்தி, அதே மாதிரி ஸ்மோக்கிங்கு, வெளியே வாகனங்கள் யூசேஜை குறைச்சி ஏர் குவாலிட்டியை நல்லா வச்சுக்கிட்டிங்கனாலே நுரையீரல் நல்லா இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மற்றபடி வந்து எதிர்ப்பு சக்திக்காக கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்கன்ட்டு நம்ம ஒரு சைட்லேருந்து கண்டிப்பாக சொல்ல தான் செய்வோம். அதை நம்ம செய்யணும். லாஸ்ட்டாக எப்படி சொல்லி முடிக்கலாம்னா, ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டைஃபாய்டோ இல்லை மற்ற ப்ராப்ளமோ இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுனால வர்றது, காலரா, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பானிபூரி கடையில் சாப்பிடாத, அவன் வந்து சாப்பிட்டா அங்கே தான் வந்து இது பரவுது, இந்த பிரியாணி கடையில் சாப்பிடாத, ஹைஜீன் நல்லா இல்லை, வயிற்று போக்கு வருது, இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று. இந்த காற்றை சாப்பிடாத, இந்த காற்றை தான் சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. இந்த ஜாதிக்காரன் காற்றை விட்டாலும் மேல் ஜாதிக்காரன் வாங்க தான் செய்யணும். அதே மாதிரி இந்த மதங்காரன் காற்றை விட்டாலும் அந்த மதங்காரன் வாங்க தான் செய்யணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கிருமி நம்மளை என்ன உணர்த்துதுன்னா, நம்ம எல்லாருமே ஒன்று, வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ், மேன்கைண்டுன்னு உணர்த்துது. புரியுதா? இந்த காற்றை யாரும் பங்கு போட முடியாது, இந்த தண்ணியை யாரும் பங்கு போட முடியாது, எல்லாருமே சாப்பிட்டு தான் சேரணும். புரிஞ்சிருச்சா? அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாருமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருப்போம். யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் நீங்களே வந்து மாஸ்க்கை போட்டுருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இரும்பல் இருந்தாலும் அவங்க மாஸ்க்கு போட்டுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நீ ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டீங்கன்னா நீ இரும்பல் இருக்குன்னும் போது நீ மற்றவங்களுக்கு பரப்ப மாட்டேன். ஓகேவா? இப்போ நமக்குலாம் எவ்வளோ நிறைய பேர் பேஷண்ட்ஸ் நம்ம வெளியே பார்க்குறோம்ல, உள்ளே வருவாங்க, நான் இத்தனைக்கும் இல்லை வரவங்களுக்குலாம் மாஸ்க் ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். ஆனால் உள்ளே வருவாங்க, உள்ளே வந்தாலும் மாஸ்க்கை கட்டிட்டு சார் எனக்கு வந்து அப்படின்னுவோம், முடிஞ்சிருச்சு கதை. அடப்பா இவருக்கு மாஸ்கெல்லாம் கொடுத்து உள்ளே விடுறேடா வந்து இப்படி தண்ணி. அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு மக்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க. சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்களே உங்களை கொஞ்சம் முடக்கிக்கோங்க, மாஸ்க் போட்டுட்டு அணிஞ்சிக்கிட்டு வெளியே போங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு 100 பேருக்கு பரப்பாமல் இருப்பீங்கன்றது தான். நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி சார், தேங்க்யூ. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic No Side Effect. Link in description. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்